ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஏப்ரல் மாதத்தின் வாழ்த்துக்கள். இந்த மிஸ்பா தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் காணொலி மூலமாய் உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 3 மாதமாய் நான் தேவன் மகிமைப்படுத்துவார் என்று பேசினோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் யாவரும் இந்த மாதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஏன் மகிமைப்படுத்த போறோம்? கர்த்தர் நம்மளை விடுவிக்க போகிறார். கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்க போகிறார். நம்முடைய சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப போகிறார். அதனால் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துயரமும் துன்பமும் ஆனவன், நான் சிறுமையானவன் என்று சொல்லி ஆனாலும் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். 29ஆம் வசனத்திலே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது, உம்முடைய நாமத்தை பாடி துதித்து சோத்தரிப்பேன், மகிமைப்படுத்துவேன். அவருடைய ரட்சிப்பு நமக்கு அடைக்கலம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி துதித்து ஆராதிக்க போகிறோம். அவரை இந்த மாதத்தில் உயர்த்த போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதமாய் இந்த மாதம் நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக. கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறார். நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா தானியேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 60 முழத்திலே ஒரு பொற்சிலையை செய்து அதை வணங்காதவர்கள் யாவரும் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி தேசம் எங்கிலும் அறிக்கையை அனுப்பினான். சுரமண்டலமும் எக்காலமும் ஊதும் போது முழு தேசமும் அந்த பொற்சிலையை வணங்கும்படிக்கு தாழ விழுந்தார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் மாத்திரம் அந்த பொற்சிலையை விளங்கவில்லை. அதனாலே கோபம் அடைந்த அந்த நேபுகாத் நேச்சர் அவர்களை அந்த எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ள போடும்படிக்கு சட்டைகளையும் கைகளையும் கட்டி எரிகிற அக்னியில போட சொன்னான். முன்பை விட அதிகமான அக்கினி ஜுவாலை 7 மடங்கு அக்கினி ஜுவாலையாய் மாற்றி அந்த 7 மடங்குல அவர்களை தூக்கி போட சொல்லும்படிக்கு கட்டளையிட்டான். அந்த 7 மடங்கு அக்னி ஜுவாலையில் அவர்கள் விழுகிற போது 3 விழுந்தார்கள். ஆனால் அக்னி ஜுவாலையை ராஜா பார்த்து கொண்டிருக்கும் போது 4வது நபராய் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே விழாவினார். அக்னியிலே கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாய் 3 பேர் அல்ல 4 பேராய் உலாவி வந்தார்கள். ராஜா அதிசயப்பட்டு ஆச்சரியத்தோடு கூட அக்னி ஜுவாலையிலிருந்து அவங்களை தூக்கி எழ பண்ணினார். 3 பேராய் அவர்களை தூக்கி போட்டோம். 4 பேராய் அவர்கள் உலாவுகிறார்கள். 4வதா இருக்கிறவர் தேவ புத்திரன் சாயலில் இருக்கிறார் என்று சொல்லி தேவனே அந்த அக்னி ஜுவாலையில இறங்கி வந்து கட்டுகளை அறுத்து அக்னி அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை காத்தார். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே அந்த சாத்ராக் மேஷாக்கின் தேவனை தூஷணம் சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் என்று ராஜாவினாலே உத்தரவு அருளப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த வீடும் எருக்களமாக்கப்படும் என்று தீர்மானம் பண்ணப்பட்டு இவ்விடமாய் ரட்சிக்க கத்த தேவன் வேறொருவர் இல்லை என்று நேபுகாத் நேச்சர் சொன்னார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. ஆபத்தின் நாளிலே இறங்கி வந்து ரட்சிக்கிறவர். ஆமேன். அவரை மகிமைப்படுத்தினார். நேபுகாத் நேச்சரே அவனுடைய வாயினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தினான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலை நெருக்கி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த பொழுது ஆமீன் இடது புறமும் வலது புறமும் மலைகளால் சூழப்பட்டு ஈராத்துக்கு நடுவிலே ஆமீன் எதிர்க்கிலே செங்கடல் பாதை தெரியாமல் தவித்திருந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பார்வோனுடைய ரதங்களும் பார்வோனுடைய குதிரைகளும் நெருங்கி வரும்போது ஆபத்து அவர்களை நெருங்க போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. 14:14 மோசே சொல்லுகிறான், நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறான். கர்த்தர் என்ன பண்ணினார் தெரியுமா? செங்கடலை 2 பிளந்தார். செங்கடல் 2 பிளக்கப்பட்டது.
18 பார்வோனாலும் அவன் குதிரையினாலும் நான் மகிமைப்படுவேன். உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள், உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற காரியங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், எந்த ஆளுகையானாலும் அவர்கள் மேல், அவர்கள் நடுவில் இருந்து அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுத்துவார். யாத்திராகமம் 15:1 அவர் பாடுகிறார்கள், குதிரையும் குதிரை வீரரையும் கர்த்தர் சமுத்திரத்தில் தள்ளி மகிமையாய் வெற்றி சிறந்தார்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 14:30 சொல்லுகிறது, எகிப்தின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்து கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அவங்க கண்ணு முன்னாலேயே அவர்கள் பகைஞர்கள் செத்து கிடக்கிறதை கர்த்தர் இஸ்ரவேலை பார்க்க செய்தார். அல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்தினார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினார்கள். ஆபத்து நாளிலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உன்னை ரட்சித்து உன்னை விடுவிப்பார். நீ அவரை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 25:3 பலத்த ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று ஏசாயா எழுதுகிறார். பலத்த ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஏன் பலத்த ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள் தெரியுமா? அதே அதிகாரத்தை 25:8 அவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயமாய் இயேசு விழுங்குவார், எல்லா ஜனங்களின் முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் துடைப்பார், அவர்கள் சிறுமையை, அவர் துயரத்தை மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி முழு உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக்க இயேசு மரணத்தை ஜெயமா விழுங்குவார் என்று எழுதினார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவன், மரணத்தை ஜெயமா விழுங்கின தேவன் நம்முடைய தேவன். அவரை மகிமைப்படுத்துவோம். 34 சங்கீதத்துல தாவீது சொல்வான், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. என்னோடு கூட இந்த மாதத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மார்க் எழுதுற சுவிசேஷகம் 2ஆம் அதிகாரத்துல 1-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரன் இருந்தான். அவன் திமிர்வாதக்காரன், அவனால நடக்க முடியாது, அவன் படுத்த படுக்கையா இருந்தான். இயேசு அந்த கப்பர் நகோமிலே ஒரு வீட்டுக்குள்ளே வந்தார். அந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஜனங்களினாலே அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருந்தது. அந்த திமிர்வாதக்காரனை கூட்டு கொண்டு சென்று இயேசுவிடத்தில் கொண்டு போக முடியவில்லை. உடனே 4 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? மேல இருக்கிற கூரையை பிரித்து இயேசு இருக்கிற இடத்துல ஒரு கயிறுனாலே கட்டி அவனை இறக்கினார்கள். இயேசு அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. எல்லா ஜனங்களும் சொன்னார்கள், இவ தேவதூஷணம் சொல்லுகிறார். ஏன்? ரத்தத்தினால, பலியினால மாத்திரம்தான் பாவம் மன்னிக்கப்படும், வேற யாராலும் பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி எல்லாரும் நம்பி இருந்த போது இயேசு பாவத்தை மன்னிக்கிறவராய் இந்த பூமியிலே வந்தார். அவர் மனுஷகுமாரனாய் மாத்திரமல்ல, பாவங்களை மன்னிக்க வந்தார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். அந்த திமிர்வாதக்காரன் தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் படுத்தை எடுத்துக்கொண்டு மட்டும் போகவில்லை, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஒருவேளை பாவத்தினால, பாவ கட்டுகளினால வியாதிக்குள்ளாய் ஆக்கப்பட்டு வியாதியோடு கூட போராடி கொண்டிருப்பாய். ஆனால் இந்த கால வேளையில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் உண்டு. எந்த இடத்துல போனாலும், ஆற்றங்கரைக்கு போனாலும், எந்த தீர்த்தத்துக்கு நோக்கி நீ போனாலும், ஆமீன், இயேசுவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசுனுடைய ரத்தம் உன் பாவத்தை மன்னிக்கும், உன் வியாதியிலிருந்து உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. புரதேசமாகிய சீதோன் பட்டணத்துக்கு இயேசு ஒரு நாள் சென்றார். கானானிய ஸ்திரீ அங்கே வந்து, அல்லேலூயா, இயேசுவிடத்தில் வந்தார். என் மகள் பிசாசு பிடியினாலே வியாகுலப்பட்டு வேதனைப்படுகிறார், அவளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவளை வருந்தி கேட்டிக் கொண்ட போது இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக
பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கு நாய்களுக்கு கிடையாது என்று சொல்லி அவளுக்கு பதில் அளித்தார். ஆனாலும் அவள் விடவில்லை. இயேசுவை தொந்தரவு பண்ணினார். என் மகள் குணமாக வேண்டும் ஆண்டவரே, நீ நினைப்பீர், ஆனால் நீர் அற்புதம் செய்ய முடியும், என் மகள் குணமாக வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளை குணமாக்கினார். அந்த நேரமே பிசாசின் பிடியிலிருந்து அந்த பிள்ளை விடுதலை ஆக்கப்பட்டாள். அவள் சொல்லும் போது சொல்லுகிறாள், என் மகள் பிசாசின் கொடிய பிடியிலே சிக்கியிருக்கிறாள், வியாகுலப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னார். ஆனால் அந்த கொடிய பிடியிலிருந்து தேவன் அவளை விடுதலை ஆக்கினார். அது மாத்திரமல்ல, 15:31 சொல்லுகிறது, ஊமையர்கள், செவிடர்கள், சப்பானியர்களை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆமென். ஊமையர்கள் பேசினார்கள், குருடர்கள் கண்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இயேசு அற்புதம் செய்தார். அதை பார்த்து அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் புறதேசத்திலே போய் அங்கே அற்புதம் அடையாளங்களை செய்கிறார். அங்கே சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாட்களிலே தேவன் உனக்கும் அற்புதம் செய்வார். எந்த பிசாசு பிடியில் நீ இருந்தாலும், எந்த கொடிய வியாதியில நீ இருந்தாலும், இயேசு இப்போது உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீ அவரை மகிமைப்படுத்த போகிறாய். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு பிறக்கும் போது மேய்ப்பர்கள் தேவ தூதர்கள் சொன்னதை கேட்டும் அவர்கள் போய் பார்த்தும் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். மேய்ப்பர்கள் போய் தேவ தூதர்கள் சொன்னதை கேட்டு இயேசு பிறந்த இடத்துல போய் அவரை கண்டு அவரை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு பிறக்கும் போதே மகிமையை செலுத்துவதற்குரியவராய், மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் பிறந்தார். அல்லேலூயா. தூதர்கள் அவரை மகிமைப்படுத்தினார்கள். வானசாஸ்திரிகள் வந்து அவருக்கு முன்பாக பணிந்து பரிசுகளை அவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு பிறக்கும் போது தேவ சேனைகள் இறங்கி வந்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அவர் மகிமைப்படத்தக்கவர், அவரே மகிமையின் ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்துவோமா? லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே இயேசு சிலுவையில அறைந்து பிலாத்து அவரை சிலுவையில அறைய சொல்லி உத்தரவு விட்டான். உத்தரவு பிறந்தவுடனே இயேசு கபாலஸ்தலம் என்றப்பட்ட ஒரு கொல்கதாவின் மலையிலே சென்று அவரை கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்து முற்கிரீடத்தை அவருடைய சிரசின் மேல் வைத்து அவருடைய நாவிலே கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஆமென். ஒருவன் ஏளனம் பண்ணினான், நீ யூதருடைய ராஜாவானால் உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ளும், நீ தேவகுமாரனால் உன்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஏளனம் பண்ணினான். 2 பாவிகள் அவர்களுக்கு பக்கத்தில் தொங்கினார்கள். ஒருவன் சொன்னான், நீ தேவனானால் உன்னையும் என்னையும் சேர்த்து ரட்சியம் என்று சொன்னான். ஒருவன் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, உன் வருகை நப்ப நினைவு கூர்ந்து கொள் என்று சொன்னான். இத்தனை ஏளனத்தின் நடுவிலே இயேசு கல்வாரி சிலுவிலே கடைசி ரத்தம் வடியும் வரையிலும் ரத்தம் சிந்தினவராய் தொங்கினார். வேதம் சொல்லுகிறது, 3ஆம் மணி நேரத்திலிருந்து 6ஆம் மணி நேரம் வரையிலும் பூமி எங்கிலும் அந்தகாரப்பட்டது. சூரியன் மறைந்தது, பகல் இரவாய் மாறியது. அல்லேலூயா. ஒரு பெரிய இடிமுழக்க சத்தம் வந்தது. 6ஆம் மணி நேரத்தில் இயேசு தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவர் தன் ஆவியை விடும் பொழுது பூமி அதிர்ந்தது. திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி சொன்னார், உண்மையாகவே இவன் நீதிபரர், உண்மையாகவே இவன் நீதிபரர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு மரிக்கும் போது கூட கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, 3ஆம் நாளிலே இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தவராய் மகிமையோடு கூட உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ற வார்த்தையின்படி அந்த உயிர்ப்பிக்கிற மகிமையின் ஆவியானவர் அவர் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்தார். இயேசு மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் இயேசு உன்னை ரட்சிப்பார், உன்னை விடுவிப்பார். உன்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு ஒரு
பெரிய விடுதலை கொடுப்பார். உன் வியாதியில உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். மரண போராட்டத்தில் இருந்தாலும் உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். நேபுகாத் நேச்சரே வந்து பணிந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே இந்த மாதத்தில் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய அற்புதத்தையும் கர்த்தருடைய அதிசயத்தை அனுபவித்து இந்த மாதம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஆபத்து நாளிலே உம்மை நோக்கி கூப்பிட்டார். நீ செங்கடலையும் பிளப்பீர், அக்கினி ஜுவாலைக்குள்ளையும் உலாவி வருவீர், நீர் இறங்கி வருவீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களுக்கு செய்கிற அற்புதங்களை, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, நீர் எங்களுக்கு செய்ய போகிற இந்த மாதத்தில் செய்ய போகிற அதிசயங்களை கண்டு இந்த மாதம் முழுவதிலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய மகிமையின் வல்லமை இறங்குவதாக. கர்த்தர் இவர்களை விடுவிப்பீராக. கர்த்தர் இவர்களை ரட்சிப்பீராக. எந்த உபத்திரவத்தில, எந்த வேதனையில, எந்த நெருக்கத்தில இருந்தாலும் கர்த்தர் இவங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகமே ஆபத்தின் நாட்களுக்குள்ள வந்திருக்கிறது ஆண்டவரே. உலகம் எங்கிலும் யுத்த சத்தங்களும் பஞ்சங்களின் சத்தங்களும் கேட்டாலும் உன் ஜனத்துக்கு நீ விடுதலையை கொடுத்து கர்த்தர் நீ மகிமைப்படுவீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீ விடுதலையை கொடுத்து நீர் மகிமைப்படுவீர். உம்மை உண்மையா நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதமாய் இருப்பதாக. எல்லா இடத்துல நெருக்கங்கள் வந்தாலும் சிறுமைகள் வந்தாலும் தாவீதை போல நாங்கள் உம்மை துதித்து பாடி உம்மை மகிமைப்படுத்துவோம் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். வாழ்நாள் முழுவதிலும் மகிமைப்படுத்துவோம். இதை பார்த்திருக்க ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கை நன்மையானதாய் இறங்குவதாக. தேவ தூதர்கள் ஊழியம் உண்டாவதாக. எல்லா நெருக்கத்திலிருந்தும் என் ஜனத்தை விடுதலை ஆக்குவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்தருளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.